ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அப்படின்னு பார்க்கும்போது சனி வக்ர பெயர்ச்சி பார்க்க போறோம். சனி வக்ர பெயர்ச்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா இது பெயர்ச்சி கிடையாது. சனி பகவான் தன்னுடைய நிலையிலிருந்து இயல்பு நிலையிலிருந்து வக்ர தன்மைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை. இது எத்தனை மாதங்களுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 27ஆம் தேதி ஜூலை மாதம் வக்ரத்தன்மை அடையக்கூடிய அந்த சனி பகவான் 12ஆம் மாதம் அதாவது டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் அந்த வக்ரத்தன்மையோட இருக்க போறார். தமிழ் மாத கணக்கிற்கு ஆடி மாதத்துல ஆரம்பிச்சு கார்த்திகை மாதம் வரைக்கும் இருக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களுக்கு இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை என மாதிரியாக செயல்பட போகுது. இந்த இடத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் என்னென்ன ஒரு மாற்றத்தை அடைய போறீங்க, உங்களுக்கு சில டிப்ஸ், அதாவது நீங்க என்ன செஞ்சா இந்த வக்ரத்தன்மையில உங்களுக்கு அந்த மாற்றங்கள் நல்ல ஒரு விதத்தை கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே பாத்தீங்கன்னா சனி வெவ்வேறு விதமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை. ஒரு நல்ல இடத்துல இருக்கு அப்படின்னா ஒரு 2 அடுத்து பாத்தீங்கன்னா 4 11 இந்த மாதிரியான இடத்துல இருக்கு அப்படின்னா அது வேறு விதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதே இது மறைவு ஸ்தானமாகப்பட்ட அந்த 3 6 8 12ல இருக்கும் போது அதிகப்படியான பிரச்சனைகளை அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த இயல்பு தன்மையில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரத்தன்மையோடு திரும்பும் போது பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வரக்கூடிய தோல்விகளும் பாத்தீங்கன்னா ரொம்பவும் விரைவாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா சனி ஒரு குளிர்ந்த கிரகம், அதனுடைய இயல்பு தன்மையை மெதுவாக நகரக்கூடிய ஒரு அமைப்பு தான். இப்ப வக்ரத்தன்மை அடையும் போது ரொம்ப ஃபாஸ்டா அது செயல்பட போகுது. அந்த ஃபாஸ்டா செயல்படும் போது நமக்கு வரக்கூடிய சில வெற்றி வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பாராத நேரத்துல வரும். நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் நமக்கு இந்த மாதத்துல இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். அந்த சனியினுடைய வக்ரத்தன்மை அந்த வாய்ப்புகளை உங்களுக்கு மிகவும் துரிதமாக கொடுக்கும். அதே சமயம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு ஜாதக ரீதியாக இருக்கு அப்படின்னா இந்த டயத்துல பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல அவமானங்கள், தேவையில்லாத கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இது எல்லாத்தையுமே சட்டுன்னு கொடுத்துட்டு போயிடுவார். நீங்க அந்த பிரச்சனையை ஆராய்ந்து பாக்குறதுக்குள்ள அதனுடைய பாதிப்புகள் அப்படின்றது மிகுந்த ஒரு மனவேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். அதனாலதான் யாரு நம்ம ஒரு மொழி வழக்குல சொல்லுவோம் அவன் சனி மாதிரி நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதனால அந்த சனியினுடைய தன்மை பாத்தீங்கன்னா ரொம்ப வலி வேதனை அடுத்த ஒரு ஜெனரேஷனுக்கு போகக்கூடிய அளவு இருக்கு அதனுடைய தன்மை இருக்கும். ஏன்னா கர்மகாரகன், நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எதிர் வினைகள் அப்படின்றது இந்த சனி பகவான் மூலமாக வரப்போகுது. அதனால நம்ம இந்த இடத்துல நீங்க எந்த மாதிரியாக பிரிகாஷனா இருக்கும், எந்த இடத்துல நீங்க சில விதத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ரம் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்க போகுது. இந்த பூர்வ புண்ணியம் அப்படின்றது உங்களுடைய முன்னோர்கள் செய்த சில விஷயங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க செய்த சில தான தர்மங்கள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய வினைகள், இது எல்லாமே உங்களுடைய சந்ததியினரை பாதிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம். உங்களுடைய முன்னோர்கள் செய்த விஷயங்களுக்கு நீங்க அனுபவிக்கக்கூடிய பலன், நீங்க செய்யக்கூடிய விஷயங்களுக்கு உங்களுடைய வாரிசுகள் அனுபவிக்கக்கூடிய பலன், இதுதான் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்றத குறிக்க போது. அடுத்து தெய்வ பலம், வீட்டுல இருக்கக்கூடிய அந்த தெய்வ பலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கும். இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 5ஆம் இடத்துல சனி வக்ரம் அடைகிறாரு அப்படின்னாலே முழுமையாக அந்த தெய்வத்தினுடைய நம்பிக்கை அப்படின்றது உங்களுக்கு இல்லாம போயிடும். என்னடா இது, நம்ம எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், இந்த ஜோதிடர்களும் இன்னைக்கு சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும்ன்றாங்க, எந்த நாளும் சரியாக மாட்டேங்குது, நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கே ஒழிய எந்த ஒரு பிரச்சனையும் தீர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியாக
உங்களுடைய எண்ணங்கள் முழுமையாக எதிர்மறையாக அந்த தெய்வ நம்பிக்கை அப்படின்றது இல்லாம ஆயிடும். ஆனா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கும், அதை யாருமே பாத்துக்கிறது இல்லை. இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த மட்டுக்கும் இவர்கள் மேல போக போக இவர்களினுடைய நெகட்டிவா மட்டும்தான் யோசிப்பாங்களே ஒழிய இவர்களினுடைய வளர்ச்சியை யாருமே யோசிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களினுடைய மனநிலை பாத்தீங்கன்னா அதிகப்படியான நெகட்டிவான ஒரு விஷயங்களை கொண்ட ஒரு மனநிலையாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் 5ஆம் இடத்துல அந்த சனி வக்ரம் அடைகிறதுனால நிறைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரம். சில விருச்சிகராசி அன்பர்களினுடைய குழந்தைகள் தவறான பாதைக்கு போயிருந்தா கூட மீண்டு வரக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா காதல் போன்ற விஷயங்கள்ல நிறைய ஏமாற்றங்கள் அடைந்திருந்தாங்க அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நேரம். இதெல்லாம் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் இந்த பதிவை பார்க்கும்போது அவர்களுக்கு நிறைய மனவேதனையை கொடுக்கும். ஏன்னா அந்த வலியும் வேதனையும் நான் முதல்லயே சொன்ன மாதிரி சனி பகவான் ஒரு வலியும் வேதனையும் கொடுத்துட்டாரு அப்படின்னா அது அடுத்த வாரிசுகளுக்கு இருக்கிற வரைக்கும் அந்த இது தெரியும். அந்த வலியும் வேதனையும் சாகுற வரைக்கும் மறையாது. அடுத்த சந்ததியினருக்கு கூட அந்த வலியும் வேதனையும் போகிறதுக்கு வரைக்கும் அந்த மிகப்பெரிய ஒரு மனவேதனையை கொடுத்துருவார். அதனால இந்த குழந்தைகள் ரீதியான பிரச்சனையை அனுபவிச்சு கொண்டு இருக்கின்ற இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பெட்டர் ரிலீஃப கொடுக்கும். என்னடா இது இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு சொல்றதுக்கு நிலைமை மாறி நல்ல வேளை என் குழந்தை தப்பிச்சு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியாக அந்த குழந்தைகள் அட்லீஸ்ட் அந்த பிரச்சனையில இருந்தா மீண்டு வந்தாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு ஒரு மாற்றங்கள் வரதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த இடத்துல சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் அப்படின்றது கலத்திரஸ்தானம், கம்யூனிகேஷன், பார்ட்னர்ஷிப், இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த பார்ட்னருடைய உண்மை முகம் அப்படின்றது இந்த காலகட்டம் தெரிய வரப்போகுது. விருச்சிக ராசி என்பர்கள் எல்லாமே நமக்கு தான் சரியில்லை அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட இருந்த இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எதிராளியினுடைய மனநிலையை அறியக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை இருக்க போகுது. இதனால நிறைய விஷயங்கள்ல நீங்க மாற்றங்களை செய்ய போறீங்க. ஆஹா, நம்ம தான் இத்தனை நாள் வரைக்கும் தப்பு செஞ்சுட்டு இருந்தோம்னு நினைச்சோம், ஆனா நமக்கு கூட இருக்கிறவங்களே நமக்கு குளிப்பறிச்சிருக்கிறாங்க அப்படின்றது இன்னைக்குதான் நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னு அந்த மனநிலையை மாற்ற போறீங்க பாருங்க. அங்கதான் இருக்கு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே. அதனால அந்த 7ஆம் இடத்திற்கு உண்டான ஒரு நபரை உங்களுக்கு அடையாளம் சுட்டி காட்டி யார் செய்யறது தவறு, யார் செய்யறது ஒரு உண்மை அப்படின்றத சுட்டி காட்டக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை அப்படின்றது முழுமையாக இருக்க போகுது. அடுத்து இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதாவது எதிராளியை பார்த்தாச்சு, எதிராளியினுடைய குற்றத்தை பார்த்தாச்சு. அடுத்து நீங்களே செல்ஃப் டெவலப்மெண்ட், 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். உங்களுடைய தொழில இருக்கக்கூடிய வளர்ச்சிகளை பார்க்க போறீங்க. எப்படி எப்படிலாம் நம்ம உழைச்சா நம்ம முன்னேற முடியும் அப்படின்றத பார்க்க போறீங்க. இது நாள் வரைக்கும் இருந்த சில மனக்கசப்புகள் எல்லாமே முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு நேரம். முதல் திருமணத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்ததா, அதை விட்டு விலகி வந்தாச்சு. இனிமேல் அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை என்னன்றத பார்க்கணும். இந்த மாதிரியாக அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை இருக்க போகுது. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அங்க வேலையில நிரந்தர ஒரு அமைப்புகளும் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அடுத்து உங்களுடைய 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். 2ஆம் இடம்ன்றது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். இந்த இடத்துல அந்த சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால குடும்பத்துல செல்வ செழிப்பு அப்படின்றது முழுமையாக இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்து அவர் 10ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கும் போது உங்களுடைய நல்ல காரியங்கள்னால, நீங்க செய்த புண்ணியங்கள்னால உங்களுடைய குடும்பம் இன்னைக்கு செழிப்பா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. இதை நம்ம சொன்னாலும் நம்ப மாட்டாங்க இந்த விருச்சிக ராசி என்பவர்கள். ஏன்னா அவர்களினுடைய மனநிலை பாத்தீங்கன்னா எனக்கு நெகட்டிவ் நடந்துருச்சு, என்னுடைய முதல் திருமணம் வீணா போயிடுச்சு அப்படின்ற மாதிரியே தான் இருப்பாங்களே ஒழிய 2வது ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்றத அவர்கள் நினைச்சே பார்க்க மாட்டாங்க. அப்படியே அந்த 2வது திருமணத்தை இவர்கள் பண்ணிட்டா கூட இந்த 2வது குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் போது இவர்களினுடைய எண்ணம் ஃபுல்லாவே அந்த முதல் திருமணத்துலதான் இருக்கும். நான் அங்க அன்னைக்கு இப்படி இருக்கும்போது என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க, நான் அப்படி இருக்கும்போது எனக்கு நிறைய அவமானங்கள் வந்துச்சு, இப்படி அந்த பழைய ஞாபகங்களை
விட்டு வெளியில வர முடியாத ஒரு ராசி என்பர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். அதனால இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விருச்சிக ராசி என்பர்களும் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்களை மட்டுமே பற்றி நினைத்திருங்க. உங்களுடைய வாழ்க்கையே முழுமையாக மாறி போயிடும். அதனால குடும்பத்துல இருந்து, உங்களுடைய தொழில இருந்து, உங்களுடைய எதிராளிகளை முதற்கொண்டு நீங்க நல்ல ஒரு மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை இருக்க போது. இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு பிராயசித்தம், உங்களுடைய கடமைகளை தினமும் கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா இந்த இடத்துல இந்த சனி பகவான் அப்படின்றத பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால யாரோ செஞ்ச தவறுக்காக நீங்க இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அதனால நீங்க இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுடைய சந்ததியினருக்கு போகுது. அதனால கர்மாவை கரெக்டா செஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு நிவர்த்தி இருக்கும். நிறைய தெய்வ வழிபாடு வீட்டுல இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த சனி வக்ர காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அணையா தீபம் ஏத்துங்க. இந்த அணையா தீபம் தான் உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்போகுது. அந்த இடத்துல உங்களுக்கு ராசியில சந்திரன் நீச்சமா இருக்கிறதுனால அந்த மனநிலை சார்ந்த சில விஷயங்கள்ல ஒரு தோல்விகள் இருக்கும். அதை நீங்க நிவர்த்தி அடையிறதுக்கு அணையா தீபம் வீட்டுல ஏத்தி வைங்க. இது ஒரு பரிகாரம் போரும், ஒரு பிராயச்சித்த போதும். உங்களுக்கு எந்த விதமான ஒரு கோயில் தெய்வ வழிபாடு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா தெய்வத்தினுடைய நம்பிக்கையவே நீங்க இழந்து இருப்பீங்க இந்த காலகட்டம். அத நீங்க மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரே ஒரு தீப வழிபாடு, அதுவும் அணையா தீபம் வீட்டுல ஏத்துங்க. அது உங்களை அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.